Hi students, welcome to Chennai Academy Vellore. இன்னைக்கு நம்ம அடுத்த கிளாसेस வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு குரூப் 4 ஐ மையப்படுத்தி நம்ம வந்து கிளாसेस பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பாலிட்டி கிளாஸ் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் குரூப் 2A கான மெயின்ஸ்க்கு உரிய கிளாसेसும் நம்ம YouTubeல லான்ச் ஆயிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு கிளாसेस போகுதுன்னா இது தொடர்பான அப்கமிங் வீடியோஸ்ல क्वेश्चन இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் பார்க்கறோம். இதே டாபிக் தொடர்பான क्वेश्चन டிஸ்கஷன் அல்லது ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 50 டெஸ்ட் ஒரு 50 क्वेश्चन மாதிரியான டெஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி வந்து நம்ம போன தடவை குரூப் 2K SCRT புக் சீரிஸ் சொல்லிட்டு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே வந்து என்ன டாபிக்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே தெளிவா ஓகேங்களா. போன தடவை இந்த தடவை கூட குரூப் 2ல இருந்து ராஜாராம் மோகன் ராய் பத்தி கொஸ்டின் விவேகானந்தரை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்டா நம்ம டீச் பண்றோம். இதன் மூலமா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட விட்டு போகாது. இதுதான் உங்களுக்கு ஒரு நன்மை. ஓகேங்களா? அந்த அடிப்படையில இன்னைக்கு ஐஎன்எம்ல நம்ம இந்த குரூப் 4 அடுத்த குரூப் 4 மையப்படுத்தி கிளாஸ் 1 நம்ம 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன லெசனோட மீனிங் என்ன அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? என்ன லெசனோட மீனிங்? 19ஆம் நூற்றாண்டு. ஃபர்ஸ்ட் 19ஆம் நூற்றாண்டுனா என்ன வருஷங்கள் அப்படின்னா 1800ல இருந்து அது 1801ல இருந்து 1900 வரைக்கும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டுனா 1990ல இருந்து சொல்லக்கூடாது, 1900ல இருந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 1801ல இருந்து 1900 வரைக்கும் கூடிய ஒரு 100 ஆண்டுகள் தான் 19ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு நடந்த சமுதாயத்தில் நடந்த சீர்கேடுகளையும் திருத்துறாங்க, சமயத்துல இருந்த அதாவது ரிலிஜியஸ்ல நடந்த சீர்திருத்தங்களையும் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப சமுதாயத்துல என்ன சீர்கேடு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சமுதாயத்துல குழந்தை திருமணம் இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு உடன்கட்டை ஏறு வழக்கம் இல்லை, அன்னைக்கு உடன்கட்டை ஏறு வழக்கம் இருந்தது. பலதார மனம். ஓகே, இதெல்லாம் சமூக சீர்திருத்தமாக செயல்பட்டது. சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சிலப்ப ஹிந்து மதத்துல மட்டும்தானே தீய விஷயம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை வந்து சமய சீர்திருத்த இயக்கங்களை வந்து எதிர்த்தது. இஸ்லாமிய மதத்துல, சீக்கிய மதத்துல, பார்சி மதத்துல, அப்ப பாருங்க எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமய சீர்திருத்த இயக்கங்களும் வன்மையாக கண்டித்தது. அதுல மெயினா எல்லாருமே பேசக்கூடியது இந்த உருவ வழிபாடு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமய சடங்குகளை செய்கிறது, பலி கொடுக்கிறது, எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா? அந்த சமயத்தை தொடர்ந்து அப்படியே ஜாதிய வன்கொடுமை அப்படியே ஆரம்பிக்குது. இவங்க இந்த தரப்புல வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க சாமி கும்பிடக்கூடாது, இந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு விஷயமா அந்த சமயங்கிற விஷயத்திலிருந்து சமூக கேடுகளும் வருது. இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் என்ன பிரச்சனை ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகக்கூடிய வருடங்கள் தான் நம்ம 19ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அப்படிதான் வந்து நம்மளுடைய இன்ட்ரோ அறிமுகத்துல நம்ம என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயிற்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இந்த சீர்திருத்தம் நடைபெறுவதற்கு காரணமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில கல்வி. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆங்கில கல்வி அப்படின்னு ஒரு விஷயமே இல்லாம இருந்திருந்தா சீர்திருத்தம் கண்டிப்பா நடந்திருக்காது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழர் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுத்ததுனால ஆங்கில கல்வி படித்த நடுத்தர வர்க்கம், இந்த வார்த்தை கவனிக்கிறேன், நடுத்தர வர்க்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களாகிய நடுத்தர மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்களா இருக்குது ஓகேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சீர்திருத்த இயக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்க அவருடைய கருத்துக்களை செயல்படுகளும் உடன்கட்டை ஏறுதல், சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியது. ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா? இந்த விஷயங்கள்ல அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படுத்தா சொல்றாங்க. ஒண்ணு பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அதிகார இயக்கம் போன்றவை சீர்திருத்த இயக்கம். இந்த இயக்கங்கள் தான் 2 வகையா சொல்றோம். உங்க பாருங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு சீர்திருத்த இயக்கம், இன்னொன்னு சமயத்தில் நடந்த சீர்திருத்த இயக்கம். அது என்ன செய்வாங்க, சமய எழுச்சி இயக்கம் சொல்லுவாங்க. பாருங்க ஒரு வகை. அடுத்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் மற்றொரு வகை. ஓகேங்களா? புரியுதா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை. என்ன ஒரு வகை அப்படி பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா சமய புத்தெழுச்சி. அதுலயும் ஒரு சில மதங்கள் உண்மையாவே நல்ல மதங்கள் தான், ஆனா அதுல காலப்போக்கில் ஒரு சில தீய வழக்கங்கள் வந்துடுச்சு. அதை மட்டும் நீக்கிட்டு அந்த மதத்தை தூய்மைப்படுத்துவதுதான். அப்போ 2 வகையா பிடிச்சிருக்காங்க. இதுல பார்த்துட்டீங்கன்னா இதுல சமூக கட்டமைப்பு எதிர்க்கும் முயற்சிகள். இதுல பூனேவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, அப்புறம் ஐயன்காரி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகளார், அயோத்திதாசர் ஆகியவை இவ்வகைப்பட்டோர் அப்படி சொல்றாங்க. இது மட்டும் என்ன சொல்றாங்க, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட முறைகளை வந்து சமூக
கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக இவங்களும் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? 3 வகையா கேட்டகரியில பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யாரை பத்தி பார்க்க போறோம்னா ராஜாராம் மோகன் ராய் பத்தி பார்க்க போறோம். அவருடைய இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, ராஜாராம் மோகன் ராய்க்கு பேக்ரவுண்ட் பார்க்கும்போது தெரியும் லண்டன்ல இவருக்கு சலை இருக்குது. ஓகேங்களா? அப்ப அப்படி என்ன பண்ணிருக்காரு இவரு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வங்காளத்தின் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜாராம் மோகன் ராய் ஏற்படுத்திய இயக்கத்துக்கு பேர் தான் பிரம்ம சமாஜம். ஓகே, இப்போ ராஜாராம் மோகன் ராய் அவருடைய காலம் முக்கியம், ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல வேற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1772 இருந்து 1833. ஓகேங்களா? வேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து தொடக்க கால சீர்திருத்தவாதிகள் ஒருவர் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ராஜாராம் மோகன் ராய் மேலை நாடு அப்படின்னா யூரோப்ஸோடைய கருத்துக்கள், ஆங்கிலேயர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா கவர்ந்து சீர்திருத்த இயக்கத்தை முன்னெடுத்த ஒருத்தர் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. பெரு அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழி, ரொம்ப முக்கியம், அவருடைய மொழி என்ன தாய்மொழி கேட்பாங்க, வங்காள மொழி. ஓகேங்களா? தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றதோடு அது மட்டும் கிடையாது, அவருக்கு தாய்மொழி வங்காள மொழி மட்டும் தெரியாது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். இப்போ இவ்வளோ மொழி தெரியும் போது எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர் உள்வாங்கிக்கிறார். அதுதான் ஹைலைட். ஓகேங்களா? வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சா ஆங்கில புத்தகத்தை மட்டும் தான் படிப்பார். சமஸ்கிருதமும் தெரியுது, அரபியும் தெரியுது, பாரசீகமும் தெரியுது. அப்போ எல்லா மதத்திலையும் எல்லா மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர் உள்வாங்குறாரு. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளை எதிர்த்தார், ரொம்ப முக்கியமானது. அடுத்து இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். என்னதான் அது எதிர்த்தாலும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மரபுகளை தொடர்தான் நினைச்சார். சரிங்களா? அடுத்து தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்கள் தாக்கத்தை பெற்றிருந்தார். ரொம்ப முக்கியப்பா. அவருடைய கொள்கை என்ன கேட்டாங்கன்னா, ஒரு கடவுளை மட்டும் கும்பிடுங்க, சும்மா பல கடவுள், சிவன், பார்வதி, விஷ்ணு, அப்புறம் யமன், அப்புறம் முருகன், பிள்ளையார், எவ்வளவோ கடவுள் கும்பிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு வழிபாடு வேணாம். சமய நம்பிக்கை இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும், அது ஒரு கடவுளா இருக்கட்டும். அந்த ஒரு கடவுளையும் சிலை வச்சு கும்பிடாதீங்க, இந்த மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? சிலை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவ வழிபாடு எதிர்க்கிறாரு. உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறை நூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். அப்போ நம்மளுடைய இந்து மதத்துல உபநிடதங்கள் அப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல உபனிஷாத் அப்படி சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னோட கருத்துக்களா அவர் சொல்றாரு. சொல்லும் போது ஒரு கடவுள் வணங்குவதுதான் அவர் கூறுறாரு. ஓகேங்களா? ரைட்டா? அவருடைய கருத்துக்கள் பார்க்கிறோம். அடுத்து சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்க, சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்களை ஏற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். ரொம்ப முக்கியம்பா. வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்த ஒரு சமூக சீர்கேடுகள் இருந்திருக்கு பாருங்க, இவ்வளவு சீர்கேடுகளை எதிர்த்து ஆங்கிலேயர்கள், யாரு, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இவர் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. என்ன வாய்ஸ் கொடுக்குறாரு? இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, தடை பண்ணுவதற்காக நீங்க ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இந்தியரா பிறந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒரு கோரிக்கை விடுக்கிறார், அதான் விண்ணப்பித்தார் சொல்றாங்க. விதவை பெண்களின் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு ஐயா. ஓகேங்களா? ஆனா இவர் நம்ம ஒரே ஒரு புள்ளியில மட்டும் தான் கனெக்ட் பண்றோம். அது பின்னாடி வரும் பாருங்க. பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். இவருடைய கோரிக்கையை ஏற்று ரொம்ப முக்கியமானது, எல்லா எக்ஸாம்லையும் இந்த ஒரு பாயிண்ட் இல்லாத எக்ஸாமே இருக்காது. ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் இல்லாம எந்த எக்ஸாம் இருக்காது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஃபாரஸ்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலயும் இருக்கும். கரெக்டா 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு என்பவரால் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகிக்கிறார். அப்போ தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, 2 பாயிண்ட். ஒன்னு, இந்த இயர் என்ன இயர்? 1829. யார் ஒழிச்சா? வில்லியம் பெண்டிங். உதவுனது யார்? ராஜாராம் மோகன் ராய். எதை ஒழிச்சாங்க? சதியை ஒழிச்சாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார் அப்படி சொல்றாரு. பெண் அடிமைத்தனத்தை என்ன பண்றாரு? அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு.
ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறைகளை எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக முன்வைத்தார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியை மேலை நாட்டு அறிவியலிலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேலை கல்வி, அதாவது பிரிட்டிஷ் கல்வியை வந்து ஆங்கில கல்வியை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் 1828, நல்லா கவனிக்கிற, 29ல சதியை ஒழிச்சாங்க. 28ல தான் பிரம்ம சமாஜம் என்பதை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார். ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நம்ம எக்ஸாம்லயே. ஓகேங்களா, கரெக்டா 1828 பிரம்ம சமாஜம்ங்கிற அமைப்பு உருவாக்குறாரு. ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, உருவாக்குறது பிரம்ம சமாஜம் நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டுறாரு. என்ன சார், இவர் தான் எல்லாத்தையும் எதிர்த்தார? ஆமா, கோயிலை கட்டுறாரு. அங்க ஒரு சாமி தான் இருக்கு, அங்க உருவ வழிபாடு கிடையாது, ஒரு கோவில் மட்டும்தான். நீ உள்ள வந்து உன் மனசால நினைச்சு சாமியை கும்பிடுறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. அக்கோவில் பாருங்க, திரு உருவ சிலை எதுவுமே வைக்கப்படவில்லை. எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, அது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வைத்தார். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களை எதிர்த்தது. இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் போன்ற என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. ஓகே, தொடக்கத்துல சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வி அடைந்தாலும், கீழ்த்தட்டு மக்களை ஈர்க்கிறது தோல்வி அடைஞ்சது, ஆனால் மேல்தட்டு இடைமட்ட மக்களை வந்து எழுதியிருத்தாங்க. நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதல் இதோட முடிஞ்சது. ஓகேங்களா, அப்போ இந்த இப்பேற்பட்ட ராஜாராம் மோகன் ராய் 3 பாயிண்ட் தான் முக்கியம். இவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? பாரசீகம், அரபு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அப்புறம் தாய்மொழியே வங்காளம். ஓகே, இதெல்லாம் மொழிகள் தெரியும். உருவாக்குனது பிரம்ம சமாஜம் ஆகஸ்ட் 20 1828 கல்கத்தாவில் கோயில் கட்டினார். எந்த விதமான உருவ சிலைகளும் கிடையாது. இவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். ஓகேங்களா, இவருடைய உதவியின் பெயர் தான் 1829ஆம் ஆண்டு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு ஒழித்தார். முடிஞ்சு போச்சா? ரைட், இவரை தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் பற்றிய ஒரு கூற்று. ஓகேங்களா, இப்போ ஏற்பட்ட ராஜாராம் மோகன் ராய் 1833 இங்க பிரிட்டன் போவார், இங்கிலாந்து போவார், அங்கேயே இறந்து போயிடுவார். சரிங்களா, இப்போ அவருக்கு அங்கேயே சிலை வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து இப்போ அவருடைய அமைப்பு என்ன ஆச்சு, அதுதான் அடுத்த கட்டமா படிக்கிறோம். ஓகே, அவருடைய அமைப்பு அடுத்து வழிநடத்தி கொண்டு போனவங்க யாரு? அப்போ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், அவர் தான் வழிநடத்தி கொண்டு போனது. இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான். ஓகேங்களா, பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எய்திய பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையாரான தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்தார். ரொம்ப முக்கியம். அவருக்கு அப்புறம் யார் இதை வழிநடத்தி கொண்டு போனாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் வழிநடத்தி கொண்டு போனார். அவர் நம்பிக்கை பற்றி 4 கொள்கைகளை முன்வைத்தார். யார் அவருடைய நம்பிக்கை? பாருங்க, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார் அப்படிங்கிறாங்க. அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கினை யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நம்முடைய வீடு பேறு இப்பிறவியில் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரைன்னா கடவுளை சொல்றாங்க. கடவுள் இருக்காரு, பொய் கிடையாது, இருக்காருப்பா, ஆனா எந்த உருவத்திலையும் கிடையாது சொல்றாங்க. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்டா? இதுதான் வந்து தேவேந்திரநாத் தாகூருடைய கொள்கைகளாக அவர் முன்வைத்தது. அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் இந்த பிரம்ம சமாஜ அமைப்புக்குள்ள இன்னொருத்தர் வந்து சேர்றார். அவர் தான் யாரு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென், அதாவது கேசி சென் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, கேசவ் சந்திர சென். பாருங்க, கேசவ் சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேவேந்திரநாத் தாகூர் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். ஓகே, யாரு? தேவேந்திரநாத் தாகூர் யார? மிதவாத சீர்திருத்தவாதி. அங்க இருந்தாரு அவரு, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களையே விரும்பினார்கள். யாரு கூட? அவங்க கூட பணியாற்றிய யங் பீப்புள், இளமையான மக்கள் வந்து ரொம்ப வேகமா செயல்படணும் அப்படி சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஓகே, அவர்களுள் மிக முக்கியமானவர் கேசவ் சந்திர சென். யாரு? அந்த இதுல வந்து ரொம்ப முக்கியமானவர் கேசவ் சந்திர சென். 1857 சபையில் இணைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான, நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எப்போ சேர்றாரு? 1857 இந்த சபையில இணைகிறார். யாரு? கேசி சென். நல்லா ஞாபகம், கேள்வி கேட்பாங்கம்மா, பாயிண்டா படிக்கணும்.
அவர் விட்டு போன பிறகு பார்த்துக்கிட்டது தேவேந்திரநாத் தாகூர். கேசி சென் வந்து 1857 கழகம் ஏற்படும் போது அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இயர்ல கேசி சென் இதுல இணைகிறாரு. அடுத்து 1866 சேர்ந்த ஒரு எத்தனை வருஷம், ஒரு 9 வருஷத்துல உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான என்ன அமைப்பு பாருங்க, இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம் இருந்தது, அதுல இருந்து உடைச்சி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்திய பிரம்ம சமாஜம் அப்படி உருவாக்குனது யாரு, கேசி சென். அப்ப இந்த தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்பு என்னாச்சு, தேவேந்திரநாத் தாகூர் இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூர் அமைப்பு அழைக்கப்படுவது ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்படுவதாயிற்று. ஓகேவா? தெளிவா கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஷனே வேணாம். பிரம்ம சமாஜம் இருக்கு, ரெண்டா உடையுது. இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னா கேசி சென், இந்தியா அப்படின்னு முடிஞ்சா சென் அப்படின்னு முடியணும். ஓகேங்களா? ஆதி அப்படின்னா பழசு. இப்போ பழைய யாரு யாரு, வயசானவர் யாரு, நம்ம தேவேந்திரநாத் தாகூர். அப்போ ஆதி பிரம்ம சமாஜம் முடிஞ்சதா என அழைக்கப்படாயிற்று. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜம் என்னும் அமைப்பு இவ்வளவு பிரிவுகள் பாருங்க. நம்ம ஒரு கட்சி உடையுதா, அதே மாதிரி கட்சி உடஞ்சிட்டே வருது. டிஎம்கே உடஞ்சி ஏடிஎம்கே ஆனது, ஏடிஎம்கே உடஞ்சி அமமுக, இது மாதிரி ஒரு கட்சியிலிருந்து உடச்சி இன்னொரு கட்சி ஆகிற மாதிரி இங்கே அமைப்புகளும் அப்படிதான் மாறுது. ஓகேங்களா? அப்போ பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜத்துல யார் இருக்காரு, நம்ம கேஸ் இருக்காரு பாருங்க. தொடக்கத்துல நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு பொதுக்கு, திடீர் என்ன ஆகிப்போச்சு தெரியல, நல்ல ஒரு வரன் கிடைச்சோன்னா அவங்க பொண்ணுக்கு, அதாவது அந்த அமைப்பே குழந்தை திருமணத்தை தான் எதிர்க்குது. ஆனா அவருடைய பொண்ணு யாரு, அந்த பொண்ணு வந்து வெறும் 14 வயசு தான். 14 வயசு குழந்தைக்கு இந்திய இளவரசன் கிடைச்சிட்டான், உடனே ஒரு மன்னருடைய பையனே கிடைச்சிட்டான் அப்படின்றதுக்காக அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதனால கோபமடைந்த இளைஞர்கள் ஒரு சிலர், குழந்தை திருமணத்தை எதிர்த்த ஒரு சிலர் அந்த அமைப்பிலிருந்து பிரிஞ்சு சாதாரண சமாஜம் அப்படின்னு அமைப்பு உருவாக்குனாங்க. ஓகே, இப்படி பாருங்க, அடுத்தடுத்தா எப்படி எப்படி வருது பாருங்க, சாதாரண சமாஜம் என்ற அமைப்பு உருவாக்குனாங்க. ஓகேடா, ரைட். அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா? இப்போ நம்ம பிரம்ம சமாஜத்தோட டாபிக் ஃபுல்லா முடிஞ்சது. ஓகே, பிரம்ம சமாஜம்னா 3 பேருடைய பெயர் ஞாபகம் வரணும். ராஜாராம் மோகன் ராய், தேவேந்திரநாத் தாகூர், கேசி சென். கேசி சென் இணைஞ்சது 1857, பிரிச்சு கொண்டு வந்தது 1866, அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது சாதாரண பிரம்ம சமாஜம். காரணம் அந்த குழந்தை திருமணம் தான். ஓகே, தேவேந்திரநாத் தாகூரை பத்தி அது அடுத்து எதுவும் பேச வரல, ஆதி பிரம்ம சமாஜம் சொல்லிட்டு அவருடைய அமைப்பு முடியுது. இதோட பிரம்ம சமாஜம் டாபிக் முடியுது. அடுத்து நம்ம போறோம். அடுத்த ஒருத்தர் இருக்கார். ஓகே, இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். ஓகேடா, இப்ப நம்ம பிரம்ம சமாஜ கதை பார்த்தோமா, அதுவும் வங்காளத்துல தான் நடக்குது. இவருடைய கதைகளும் வங்காளத்துல நடக்குது. யாரு, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பாருங்க. ஓகேங்களா, அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே, வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய காலம் கொடுத்திருக்காங்க 1820 இருந்து 1891 ஆவர். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணை நாடிய போது வித்யாசாகர் இந்திய மறைநூல்களில் முற்போக்கானவை என வாதிட்டார். பாருங்க, அதாவது எல்லாரும் நம்ம ராஜாராம் மோகன் ராய் என்ன சொன்னாரு, நம்மளுடைய ஆங்கில வழி கல்வியை ஆங்கில வழி புத்தகத்தரம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்றாரு பாருங்க, இவர் வந்து மேலை நாட்டு பகுத்தறிவோடு என்ன பண்றாரு, இந்து மறைநூல்களையே முற்போக்கானவை என வாதிட்டார். ஓகே, அடுத்து விதவைகளை எரிப்பதும் விதவைகளை மறுமணம் தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்னார். நம்ம சதி உடன்கட்டை வழக்கத்தையும் விதவைகளுக்கு மறுமணம் கொடுக்க கூடாதுங்கிறது அவர் ஏத்துக்கல. அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. அவர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க யார், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. ஏன்னா இவர் நூல் எழுதியிருந்தார், அதனால இவரை தான் உரைநடையின் முன்னோடின்னு சொல்றாங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளியை நிறுவிட உதவி செய்தார். ரொம்ப முக்கியம், நிறுவிட உதவிதான் செஞ்சார். ஆனா பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடத்தையும் உருவாக்குவாங்க. அவங்களும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து பின்னாடி வருவாங்க, யாரும் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையை அர்ப்பணித்தார். என்ன மனுஷன் பாருங்க, அந்த காலத்துல
ஏன் இது பேசுறாங்க அப்படின்னா குழந்தை திருமணம் ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப கொடுமையான விஷயம்ப்பா. ஓகேங்களா, இப்போ கூட யோசிச்சு பார்த்தா கூட நமக்கு இப்படிதான் வாழ்ந்துருக்காங்களா அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வயசுல 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைய ஒரு 13, 14, ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கு குழந்தை திருமணம் மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் குழந்தை திருமணம் மாதிரி அவங்க ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. நாட்கள் போக போக அந்த பையன் குழந்தை என்ன ஆகுறான்னா ஏதோ ஒரு நோயின் காரணமாக ஒரு 20 வயசுக்குள்ளே இறந்து போயிடுறான். ஓகே, 20 வயசுக்குள்ளே திடீர்னு இறந்து போயிடுறான். இப்படி இறங்கும் போது என்னாச்சு, இந்த பொண்ணுக்கு அப்பதான் 12, 13 வயசு. வாழ்க்கைனா என்னன்னே அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெண் குழந்தை விதவை அப்படின்ற விஷயத்துல வருது. அப்போ திருப்பி விதவைனா மறுமணம் செய்வாங்களா? கிடையாது. பெரியவங்களா இருந்தா அந்த விதவைகளை வந்து உடன்கட்டையர் வழக்கம் சொல்லிட்டு எரிச்சிடுறாங்க. சின்ன குழந்தைகளா இருந்தா அவங்களை அப்படியே விட்டுறாங்க. விதவைக்கு இந்த விதவைகளுக்கு மறுமணம் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையை ரொம்ப கஷ்டமா பார்த்து அந்த இளம் பருவ விதவைகளையே அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அர்ப்பணித்தார். வா, என்ன மனுஷன். அடுத்து பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இவருடைய முழு முயற்சியின் காரணமாக, ராஜாராமுடைய முழு முயற்சியின் காரணமாக தான் நமக்கு என்ன வந்தது, சதி ஒண்ணும் உடன்கட்டை ஏறு வழக்கம் ஒழிக்கப்பட்டது. இவருடைய முழு முயற்சியின் காரணமாக விதவைகள் மறுமண சட்டம் என்கிற அமைப்பு வந்து உருவானது. ஓகேங்களா, 1856. ஓகேங்களா, மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க. ஓகே, புரியுதா? ரைட்டா, 2 பாயிண்ட், 2 ஒரு சட்டம் மாதிரியான விஷயம் வந்திருக்கு. உடன்கட்டை இலக்கம் மறுமண அது கொண்டு வரதுக்கு ராஜாராம் மோகன் ராய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது வருவதற்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து ரொம்ப முக்கியமானது இங்க வந்து இந்த திருமண வயதை வச்சு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நமக்கு பாக்ஸ்ல இருந்தா கொஸ்டின் அதிகமா வரும். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, பார்க்கலாமா? 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரே சாரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, 1860 தான் முதல் முறையாக திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு திருமணத்துக்கு வயதை ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக சட்டம் போட்டாங்க. அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பார்த்தோம்ல, ஆல்ரெடி வந்து மறுமண சட்டம் போட்டது அவரால் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருமண வயதை உருவாக்குறதுக்கு சட்டம் போட்டது அவரால் தான். ஓகேங்களா, திருமணத்தின் வயது 10 என நிர்ணயம் செய்து. சார் 10 அப்படின்னா அதுவே பெருசு. நான் சொன்னேன் 8 வயசு 7 வயசு பிறந்த உடனே புக் பண்ணி வச்சிருவாங்கப்பா. ஓகேங்களா, இந்த டைம்ல 10 என்கிறது ஓகே அப்படின்ற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா, 10 என நிர்ணயம் செய்யப்பட்டது. இதே சட்டம் 1891 மாற்றப்பட்டு 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. சட்டம் போடணும், அப்புறம் படிப்படியாக உயர்த்திக்கலாம். 13ஆக உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி என்ன சொன்னது அப்படி பார்த்தீங்கன்னா, இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞரும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றி அறிவு பெற்றிருந்தனர். ஓகேதா, ஒரு சில மக்கள் மட்டும்தான் அது குறித்து ஒரு விழிப்புணர்வு பெற்றிருந்தாங்க. படித்தவங்க மட்டும் தான் தெரியும் சட்டத்திட்டம், படிக்கலாம் என்ன தெரியும், பரம்பரை என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் வந்து வயது ஒப்புதல் கமிட்டி 1929 வந்து அந்த கமிட்டி சொல்லுது. ஓகேங்களா, புரியுதா? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 1860 சட்டம் திருப்பி 10 இருந்தது, அதை 12ஆ மாற்றிருக்காங்க. அடுத்து 13ஆ கடைசியாக மாற்றிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம வரலாற்று ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம அக்பர் இருக்காரு பாருங்க, அக்பர் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா திருமண வயதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. வரலாற்றில் படிச்சிருப்போம். அக்பர் கூட ஆண்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் திருமண வயது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அவரும் உடன்கட்டை ஏறு வழக்கத்தை ஒழிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ரைட். இங்கே பிரிட்டிஷ்காரங்க வைக்கிறாங்க. முடிஞ்சதா? இதுதான் பார்த்துக்கிட்டீங்க இங்கே இருக்குது. இச்சட்டம் குழந்தை விதவைகளின் நிறையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையா இருக்க வேண்டிய ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. இது விதவை மறுமண சட்டம். அதுதான். ஓகேங்களா, முடிஞ்சதா? ரைட்டா. அப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ரொம்ப முக்கியமானவர், வங்காளத்துடைய உரைநடை முன்னோடி அப்படி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு 2 சட்டம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தார். ஒன்று வந்து விதவை மறுமண சட்டம், இன்னொன்று வந்து அந்த வயது திருமண சட்டமா திருமண வயது சட்டம். இந்த 2 சட்டம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாரு. 1856 ஒரு சட்டம், 1860 ஒரு சட்டம். முடிஞ்சதா? அடுத்த ஒருத்தர் இருக்காருப்பா, அவரு பிரார்த்தனை சமாஜம். எவ்வளவு சமாஜம் இருக்கு, பிரம்ம சமாஜம், இங்க பிரார்த்தனை சமாஜம். அவர் உருவாக்குறது யாரு? இந்த இருக்காரு, கீழே இருக்காரு பாருங்க, ஆத்மராங் பாண்டுரங்கம். ஓகேங்களா, இவர் தான் வந்து பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா, பார்க்கலாமா பாருங்க. மகாராஷ்டிரா, இவர் வந்து வங்காளம் கிடையாதுப்பா. இவரு மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும் அப்படி சொல்றாங்க. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867. ஓகேங்களா, பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்டது 1828. இது பம்பாய் பகுதியில் 1867 உருவாக்குறாங்க. 2 டிஃபரன்ஸ் வேற. ஆனா அதுக்கு இணையா இங்க இது வேலை செஞ்சது. ஓகேங்களா, நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தன சமாஜம். இதனை நிறுவியவர்
ஆத்மராங் பாண்டுரங்கா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டுரங் ஓகேங்களா ஆவர். இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஓகே, ரொம்ப 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெம்பர்ஸ் யாரு பாருங்க. ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, அதுதான் எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்றாங்க. ஆகிய இருவரும் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகா கோவிந்த் ரானடே. ஓகேங்களா. இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லும்போது வந்து இவ்வளோ தீமைகள் இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் எதிர்த்தாங்க அந்த காலத்துல. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வேலைக்கெல்லாம் போகாம இதை மட்டுமே ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இது ஓரளவுக்கு அவங்களுடைய லைஃப் செட்டில்டா இருந்திருக்கும். அதனாலதான் அதை பண்றாங்க. சும்மா சாப்பாட்டுக்கோ இல்லைன்னா அந்த காலத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா? மேல்தட்டு மக்கள் இது நடுத்தர வர்க்க மக்களா இருப்பாங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னோம். நடுத்தர வர்க்க மக்களை வந்து இது ஆங்கில கல்வி ஈர்த்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ரைட் அங்கதான். அப்ப ஆத்மராங் பாண்டுரங்கா அவங்க கூட இருந்த ஆர்சி பண்டேர்கரும் நீதிபதி கோவிந்த ரானடேவும் இந்த விஷயத்தை செய்யறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இதுல வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த மகா கோவிந்த ரானடே இருக்காருல்ல, இந்த இவர் தான் அவர் எம்ஜி ரானடே. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 3 முக்கியமான அமைப்புகளை உருவாக்குறாரு. ஓகேங்களா. 1 விதவை மறுமண சங்கம் 1861, இன்னொன்னு பூனா சர்வஜோனிக் சபா 1870, இன்னொன்னு தக்கான கல்வி கழகம் 1884. ரொம்ப முக்கியம். 3மே மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். நான் ஈஸியா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லாஸ்டா 884 பக்கத்துல காங்கிரஸுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு லைஃப்ல மறக்கவே மறக்காதது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இது என்ன கேட்டாலும் சொல்லிடணும், தெரிஞ்சுக்கணும். தெரியலனா கூட இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு தக்காணத்துல ஒரு கழகம் ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. கழகம்னா ஒரு அமைப்பு தான். ஓகேதா. அந்த ல தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமைப்பு. ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு போராட்டம் மாதிரி. ஓகேதா. அப்போ 884 தக்கான கழகம். ஓகேதா. இந்த விதவை மறுமண சட்டம் எப்போ வந்தது? 56 வந்தது. ஓகேதா. சட்டம் வந்து ஒரு அடுத்த 5 வருஷத்துல என்ன வந்தது? விதவை மறுமண சங்கத்தை உருவாக்குறாரு. ஓகேதா. சட்டம் வந்தது 56, 56 வந்த சட்டம் வந்த ஒரு 5 வருஷத்துல விதவை மறுமண சங்கத்தை 1861 உருவாக்குனாங்க. ஓகே. பூனா சர்வஜோனிக் சபா 1870. ஓகேங்களா. அப்போ 3 வருஷம் கண்ணை மூடி சொல்லிடணும். 1861, 1870, 1884. இந்த 3 வருஷத்தை மனப்பாடமா சொன்னீங்கன்னா அப்படியே பேரும் மனப்பாடமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன? விதவை மறுமண சங்கம். 2வது என்ன? பூனா சர்வஜோனிக் சபா. 3வது என்ன? தக்கான கல்வி கழகம். எப்பவுமே அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காது. ஓகேங்களா. ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸா டெய்லி அப்படியே ரிமெம்பர் பண்ணிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. 61, 70, 84, 61, 70, 84 முடிஞ்சு போச்சா? 3 விஷயங்கள். ஓகேங்களா. ரைட். அடுத்த இந்த 3 உருவாக்குனது யாருப்பா? இவர் தான். போட்டோ பார்த்துக்கோங்க. ஏன் போட்டோலாம் காமிச்சு சொல்றேன்னா போட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காது. ஓகேங்களா. மகா கோவிந்த ரானடே. ஓகேங்களா. இவர் வந்து ஜஸ்டிஸ் ரானடேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து இந்த லாஸ் எல்லாம் படிச்சிருப்பாரு, அதனால ஜஸ்டிஸ் ரானடே சொல்றாங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தத்தை பத்தி பார்த்தோம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஈஸ்வர் சுந்தர வித்யாசாகர், சதி ஒழிப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண, அதாவது விதவை மறுமணம், திருமணத்திற்கான வயதுக்கான சட்டம், ஒரு சில 4 சங்கங்களை பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது இந்து புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே. இந்தியாவில் புத்தெழுச்சி, அதாவது புதுமையான எழுச்சி பெற்றதுல அந்த எழுச்சி பெற்றதோட இயக்கங்களை பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அதுதான் இங்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா இந்து சமயத்துல புதிதாக ஒரு எனர்ஜி, புதிய எனர்ஜி மாதிரி புதுசா எழுச்சி பெறுறாங்க. என்ன எழுச்சி? எதுக்காக எழுச்சி அப்படின்னா, இந்து மதம் உருவாக்கும் போது நல்ல மதமா இருந்தது. ஆனா பின் நாட்கள்ல அந்த மதத்தில் நடக்கக்கூடிய மோசமான விஷயங்கள்னால அந்த இந்து மதம் வெறுக்கத்தக்க மதமாக மாறியது. இன்னைக்கு அப்படித்தானே? நிறைய கோவில்களுக்கு ஒரு சில மக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவர்கள் வந்து என்ன செய்ய வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது சமுதாய சீர்கேடுகளாக தான் அமையுது. அதுதான் இவங்க பத்தி பேசுறாங்க. அதுல ஒரு முதல் அமைப்பாக நம்ம யாரை பத்தி பேசுறோம்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். அவருடைய இயக்கம் ஆரிய சமாஜம். என்ன சார் இங்கேயும் சமாஜம்? ஆமா, அமைப்புக்கு பேரு சமாஜம் தான். ஓகே. இங்க ஒரு 3 சமாஜம் வரும். 3 பேர் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அவரை பத்தி பார்க்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சமாஜத்துடைய பேரு, அதை யார் உருவாக்குனா, அந்த சமாஜம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, அந்த சமாஜம் ஏதாவது முக்கியமான விஷயம் செஞ்சிருக்கா, அவர் ஏதாவது புத்தகம் எழுதியிருக்காரா, இதை பற்றி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாமா?
பாருங்க. அப்ப இந்த அமைப்பு எங்க இருக்கு? பஞ்சாப்ல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஆரிய சமாஜம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஆரியர்கள் ஹிஸ்டரியை படிச்சிருப்பீங்க. ஆரியர்கள் எப்படி இருந்தாங்க? அப்படியே ஈரான் ஈராக் பகுதியில இருந்து பாகிஸ்தான்லயே பஞ்சாப்லயே வந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப ஆரியர்கள்னா பஞ்சாப். அப்போ ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 உருவாக்குனாங்க. ஓகேங்களா? ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை ஏற்றது அப்படி சொல்றாங்க. இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவர். எப்படி பாருங்க, கங்கை சமவெளிகள்ல அப்படியே சாமியார் மாதிரி அப்படி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாராமா. அவர் தான் உருவாக்குனாரு. பாருங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி. பார்க்க விவேகானந்தர் மாதிரி இருக்காரா? இவர் ஒரு சுவாமி தான். அவர் சுவாமி விவேகானந்தர், இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? இவர் பெரிய ஆளுப்பா. ஓகேங்களா? இவரை பத்தி இவர் பேர்கள் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. இது இவருடைய அமைப்பு. இவர் உருவாக்கின பள்ளிக்கூடங்கள் தான் இப்போ நிறைய இடங்கள் இருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போ சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுல பஞ்சாப்ங்கிற ஊரு முக்கியம், ஆரிய சமாஜம்ங்கிற வார்த்தை முக்கியம், இயர் முக்கியம். சரிங்களா? என்ன பண்ணாங்க பார்க்கலாம். இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார் அப்படி சொல்றாங்க. இவருடைய நூல் ரொம்ப முக்கியம். இவருடைய நூல் சத்தியார்த்த பிரகாஷ். ஓகேங்களா? அப்ப சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யானந்த பெரும்பாலானவர்கள் படிக்கப்பட்டது அப்படி சொல்றாங்க. குழந்தை திருமணம், இவரும் அதே தான் பேசுறாங்க. திருப்பி ஏதாவது தானே. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்கள் அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுவதும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பா, மறைநூல்கள் தான் நம்மளுடைய ஆதிகால வேத கால நூல்கள்லேயே குழந்தை திருமணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. விதவைகளுக்கு மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு போனா தீட்டு, கடலை தாண்டி போகக்கூடாது, இதெல்லாம் பிராமணர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அவர் பண்ணாருன்னு சொல்ல வராங்கப்பா. ஒரு கடவுள் தான் வழிபடணும். யாரு? ராஜராமோகன் சொன்னதுதான். உருவ வழிபாட்டை நிராகரிக்கணும்னு சொல்றாரு. பிராமணர் மேலாதிக்கத்தை செலுத்துதல் சடங்குகளை நிராகரிக்கணும்னு சொல்றாரு. ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்து இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது அப்படி சொல்றாங்க. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஆரிய சமாஜத்துடைய முழக்கமே என்னன்னா, வேதங்களுக்கு திரும்புவோம், திருப்பி வேதங்களை நோக்கியே செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? என்பதாகும் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய சமாஜம் என்ன சொல்றாரு? பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்ற மதமாற்றம், அதாவது இந்துக்கள் முஸ்லீம்களை கிறிஸ்டியனா மாத்தினாங்கல்ல, அந்த மத மாற்றத்தை தடுக்கணும்னு சொல்றாரு. அதன் முக்கிய குறிக்கோளே எதிர்மத மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மத மாற்றம்னா, நீங்க தான் ஒரு காலத்துல இந்துக்களா இருந்தீங்க, நீங்க முஸ்லீம்களாவது கிறிஸ்டியனா மாறியிருப்பீங்க, திருப்பி இந்துக்களாவே மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த இயக்கத்துக்கு பெயர் தான் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற செய்வதற்கு இயக்கத்துக்கு பெயர் தான் சுத்தி இயக்கம் அப்படி சொல்லுவாங்க. சுத்தி இயக்கம்னா சுத்திகரிப்பு இயக்கம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வி பரப்பும் பணிகளிலும் முக்கிய சாதனைகளை புரிந்தது. சமாஜம் பல தயானந்த ஆங்கிலோ வேதி பள்ளிகளை கல்லூரிகளையும் உருவாக்கியது அப்படி சொல்றாங்க. அதாவது டிஏவி ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த சமாஜம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளிகளையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகளை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சுவாமி தயானந்த சரஸ்வதி முடிஞ்சாச்சு. அவருடைய புத்தக பெயர் ரொம்ப முக்கியம். அவருடைய இயக்கம் பெயர் ஆரிய சமாஜம், புத்தக பெயர் சத்தியார்த்த பிரகாஷ். அவருடைய இன்னொரு இயக்கம் எதிர்மத மாற்றத்துக்கு இயக்கத்துக்கு பெயர் வந்து சுத்தி இயக்கம். இன்னொரு சுங்கத்தான் கூட உருவாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து இவருடைய சமாஜத்துடைய முழக்கமே வேதங்களை நோக்கி திரும்ப செல், வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இவர் தான் அவரை பத்தி பார்க்கணும். இவருடைய சீடர் தான் விவேகானந்தர். அவரை பத்தி அப்படியே கண்டினியூவா பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்து மதத்துடைய புத்தெழுச்சி இயக்கங்களை பார்த்துட்டு இருக்கோமா, அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி எடுத்து பார்க்குறோம். கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர், ஒரு பிராமணர் தான். ஓகே. அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையின் ஆன்மீக ரீதியான கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஓகேங்களா? உண்மையில ஒரு பூசாரி தான் என்ன பண்றாரு, ஒரு கோயில்கள்ல பஜனை பாடல்கள் மூலமாக கடவுளோடு ஒன்றிணைவதற்காக சொல்றாரு. புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தரான அவர்
அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார். அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும். ஓகேதா, அப்படி சொல்றாங்க. ஜீவன் என்பதே சிவன் அப்படி கூட சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைப்பா. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாக்கள் இது ரொம்ப முக்கியமானது. ஜீவன் என்பதே சிவன், அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனே மேலானவன் அப்படி சொல்றாங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கும் செய்யப்படும் சேவை. நம்ம நிறைய சினிமா படங்களை பார்த்துருக்கோம்ல. சும்மா கடவுளுக்கு அது இது அபிஷேகம், கடவுளுக்கு கிரீடம் அணிகிறது இதெல்லாம் பண்றதை விட சிம்பிளா மனிதர்களுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதே கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்டா? அப்போ இவரு தான் இவருடைய சீடர் தான் யாருன்னா விவேகானந்தர். அவர் தான் என்ன பண்றாருன்னா ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின் பால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது. பாருங்க, அதாவது பிரம்ம சமாஜத்தை நிறைய பேர் எதிர்க்கவும் செஞ்சிருக்காங்க. நம்ம ஆதரவா பேசுறோம், ஆனா நிறைய பேர் எதிர்க்காங்க. அந்த எதிர்த்தவர்களை ஈர்த்தது யாரு? நம்மளுடைய ராமகிருஷ்ண மிஷன் தான். ஓகேங்களா, 1886 அவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகம் அமைத்துக் கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவில் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும் பணியை மேற்கொண்டனர் அவருடைய சீடர்கள். இப்பெரும் பணியின் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் தான் முதன்மை சீடர். ஓகேங்களா, கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ஓகே, கிறிஸ்தவ அமைப்பு மாதிரியான ஒரு நிறுவனத்தை ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனை இயக்கினார். ராமகிருஷ்ண மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்தி கொள்ளவில்லை. மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி வழங்குவது, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது. பாருங்க, அதாவது ஜஸ்ட் சமயப்பணி மட்டும் ஆற்றாம மக்களுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சிருக்காங்க நம்ம ராமகிருஷ்ண மிஷன். அப்பேற்பட்ட இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி சுவாமி விவேகானந்தர் பத்தி பார்க்க போறோம். பின்னாலே சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் ஆவர். அவருடைய காலம் பார்த்துக்கோங்க 1863 1902. ஓகேங்களா, படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் கவரப்பட்டு மரபு சார்ந்த தத்துவ நிறைபாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தலும் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார். ஒண்ணு இல்ல, மனிதனுக்கு நல்ல செய்ய அவ்வளவுதான் சொல்றார். ஓகேங்களா, மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செய்தார் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயங்கள் தான். இதுல மெயினா அவர் சொன்னது பாருங்க, பொருள் உற்பத்தியில் மேல்நாடுகள் செய்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்தார். ரொம்ப முக்கியமான விவேகானந்தரை பத்தினா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவத்தை குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது. அவர் ஆற்றிய சொற்பொழிவு சரிங்களா, இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ள கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சமுதாய சீர்திருத்தத்தையும் பேசியிருக்காரு. ஓகேங்களா, மேற்கத்திய கல்வி பயில வேண்டும் சொல்றாரு. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். பாருங்க, விடுதலை போராட்டத்திலே விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஒரே பாயிண்ட் தான், விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ணன் உருவாக்குனாரு. இன்னும் சிக்காகோ மாநாடு 1893 கலந்துக்கிட்டார். ஓகேங்களா, அடுத்து நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் இங்க ஒரு சைடு எழுச்சி பெற்றிருக்க நிலைமையில ஒரு ஃபாரினர் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் இந்து சமயத்தை புத்தெழுச்சி செய்வதற்காக கலந்துக்கிறாங்க. அதுதான் பிரம்ம ஞான சபை. இங்கிலீஷ்ல தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் HP பிளவாட்ஸ்கி, கர்னல் HS ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை 1875 அமெரிக்காவில் உருவாக்குறாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 1875 அமெரிக்காவில். இந்தியாவுக்கு எப்போ வந்தது? 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா, எப்போ இந்தியாவுக்கு வந்தது, எப்போ அமெரிக்கா உருவாக்கப்பட்டது பார்க்கணும். பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள்,
பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. ஓகே, பிரம்மஞான சபை உற்சாகம் ஊட்டியது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியதுப்பா இந்தியாவில். ஓகே, பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதில். அடுத்து இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அன்னி பெசன்டோடைய பங்களிப்பு. ஓகேங்களா, என்ன அன்னி பெசன்டோடைய பங்களிப்பு அப்படின்னா, பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட பின் நாட்கள்ல அன்னி பெசன்ட் தான் பிரம்மஞான சபையுடைய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். ஓகேங்களா, ஆள்காட்டின் மறைவு பின்பு பாருங்க, இவ்வமைப்பு தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அன்னை பெசன்ட் சொல்லியிருக்காங்க. இவருடைய கருத்துக்களை வந்து அவங்க எழுதின 2 பத்திரிகை இருக்கு பாருங்க, ஒன்னு நியூ இந்தியா, இன்னொன்னு காமன்வெல்த். இந்த இவருடைய கருத்துக்களை இந்த பத்திரிகையில பரப்புனாங்க. ரொம்ப முக்கியம் அன்னி பெசன்டோடைய வரலாறு. ஓகேங்களா, ரைட். அடுத்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். அப்போ இது வரைக்கும் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கங்களை பார்த்தோம். அடுத்தது சமய புத்தெழுச்சி இயக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களை பார்க்குறோம். ஓகேங்களா, சமுதாயத்தில் நடந்த ஜாதி தொடர்பான வன்கொடுமைகளையும் ஜாதி கட்டமைப்புகளையும் எதிர்த்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அது யாரெல்லாம் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் தான், ஒரு ஜோதிபா பூலே. ஓகேங்களா, ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். அவர் 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் திறந்தார். ரொம்ப முக்கியமானது சொன்னது, ஒடுக்கப்பட்டோருக்கென தனியா ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாங்க பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போவதுக்கு அனுமதியே இல்லாத டைம்ல ஒருத்தர் மட்டும் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கு மட்டுமே தான் பள்ளிக்கூடம் அப்படின்னு உருவாக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். 1852. ஓகேங்களா, சத்திய சோதக் சமாஜ் உண்மைய நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடு குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்கு இவர் தூண்டுவதாய் நிறுவினார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் இந்த வருஷம் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. 1852 ஒடுக்கப்பட்ட பள்ளியில பூனேல ஒரு பள்ளி சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம்னா உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காய் நிறுவினார் அப்படின்னு சொல்றாங்க. பூலே ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாபுவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. ரொம்ப முக்கியமானது. ஜோதிபா பூலே இவங்க தான் ஜோதிபா பூலே. இவங்க அவங்களுடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே. இவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தனியா ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாங்க. இந்த அம்மா ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பெண்களுக்கான தனியா பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தான் அந்த காலத்துல. ஓகே, அதுவும் இப்போ 120 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இவருடைய ஒரு புத்தகம் தான் குலாம்கிரி. அவருடைய புத்தகத்துல தான் வந்து அடிமைத்தனம் அதுதான் பொருள். மொத்த கருத்துக்களையும் ஒரு சுருக்கமா இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா, ரைட். அடுத்து நாராயணகுரு. இப்படி மகாராஷ்டிராவில் அவர் பண்ணாரு. கேரளாவில் ஐயா இவர் பண்றாரு. இவர் பேர் தான் நாராயணகுரு. இவருடைய சிலை வந்து கேரளா பக்கம் நிறைய இடத்துல இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஊரில் எப்படி பெரியார் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அது மாதிரி கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாய் பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞர்களாகவும் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். ஒடுக்கப்பட்டோருக்காக மட்டுமே அவருடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார். அவர்களின் மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பு உருவாக்குறார். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அவருடைய பெயர்லேயே உருவாக்குறார். ஓகே, அவருடைய பெயர் நாராயணகுரு. அவருடைய பெயர்லேயே ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். அருவிபுரம் என்னும் ஊரில் அவர் பெரிய கோவிலை கட்டி அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். ஓகேங்களா, அப்போ அவருடைய அமைப்பு பெயர் முக்கியம், நாராயண தர்ம பரிபாலன யோகம். இன்னொன்று அருவிபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. ஓகேங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஊர் பேர் முக்கியம். அடுத்து குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற
போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளை தூண்ட பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார்கள். ஓகேங்களா, 2 பேர், ஒருத்தர் குமாரநாசன், இன்னொன்று டாக்டர் பால்பு. ஓகே, அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு அதே கேரளாவில், நாராயணகுரு மாதிரி இன்னொருத்தர், அவர் வேற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அவர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கத்தை உருவாக்குறாரு. இவர் என்ன யோகத்தை உருவாக்குறாரு, இவர் என்ன உருவாக்குறாரு பார்க்கலாம். ஐயன்காரி. ஓகேங்களா, ஆக்சுவலா இவருடைய காலத்திலையும் நாராயணகுருவுடைய காலத்திலையும் கேரளாவில் ஆட்சி புரிந்தது யாருன்னா திருவாங்கூர் மன்னர் தான் ஆட்சி புரிவார். ஓகேங்களா, அவரை பத்தி இவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஐயன்காரி 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் என்னும் இடத்துல பிறந்தாரு. அப்பகுதி திருவாதங்கூர் அரசியலின் ஆட்சி பகுதியாகும். குழந்தையா இருக்கும் போதே அவர் சந்தித்த ஜாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. அவர் தான் சிலையா வச்சிருக்காங்க ஐயன்காரிக்கு. ஓகேங்களா, சாதி எதிர்ப்பு தலைவராக வச்சிருக்காங்க. பின்னர் அவர் பொது இடங்களில் செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம் பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார் அப்படி சொல்றாங்க. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காரி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், சாது ஜனம்னா மக்கள், சாதாரண மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. ப்ரொடக்ஷன் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் புவர் என்ற அமைப்பு உருவாக்குறாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சா? அப்ப நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் தான் இவர். யார்? ஐயன்காரி. அவர் உருவாக்கின அமைப்பு ஒன்று பேர் இருக்குது, நாராயணகுருவுடைய அமைப்பு பேர் இருக்குது. 2 பார்த்துக்கணும். நாராயணகுரு தான் கோவில் கட்டுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேதா, நாராயணகுரு தான் கோவில் கட்டுறாரு. அறிவுபுரத்தில் இவர் கோவில் கட்ட மாட்டார், இவர் வந்து எதிர்ப்பார். அதே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தான மன்னரை வந்து கருப்பு பிசாசி என்றும் வெள்ளையர்களை வெள்ளை பிசாசி என்றும் சொல்லியிருப்பார். இவர் தான். ஓகே, யார்? ஐயன்காரி தான். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்து மதத்துல தான் பிரச்சனை இருந்ததா? கிடையாது. நான் சொன்னேன், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், பார்சி மதம், எல்லா மதத்திலையும் பிரச்சனை இருந்தது. அதுல இஸ்லாமிய மதத்திலையும் பிரச்சனை இருந்தது, அதை பார்க்கணும். ஓகேங்களா, இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். ஓகே, 1857 பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். ஓகேங்களா, மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனை ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் ஒரு சில பிரிவினர்கள் வந்து அதை நம்பினாங்க. ஓகே, இங்கிலீஷ் எஜுகேஷன் எங்களுக்கு வேணாம், அது எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அதுல மெயினா ஒருத்தர் இருக்கார், இவர் தான் என்ன பண்றாருன்னா ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான். இவர் டெல்லி உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த சர் சையது அகமது கான் படிப்பறிவின்மையே, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தது அப்படின்னு சொல்றாங்க. நவீன எஜுகேஷன் தான் அவருக்கு ரொம்ப பேடா வந்து இறங்கியிருக்குது, அவர்களின் கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதுகிறார். மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். பாருங்க, அதாவது ஒரு சயின்ஸ் சொசைட்டியை உருவாக்கி அதில் படிக்க வச்சு நிறைய நூல்களை, ஆங்கில மொழி இருக்கக்கூடிய நூல்களை, இவருக்கு ஆங்கிலமும் தெரியும் உருதும் தெரியும், அதனால உருது மொழிக்கு மாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இங்கிலீஷ் எஜுகேஷனை படிக்க சொல்றாரு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலிருந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்களுக்கு நலன் பேடப்படும் என அவர் பாருங்க. அதாவது விடுதலை போராட்டம் அப்படி இப்படி நீங்க போகாம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கூட ஒரு நல்ல ஒரு உறவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவே அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில கல்வியை பகிரும்படி அதில் கவனம் செலுத்தும்படி அறிவுரை கூறினார். அப்போ இங்கிலீஷ் எஜுகேஷனை படிங்கன்னு சொல்றாரு. யார்? சர் சையது அகமது கான். ஓகேங்களா, அடுத்த அதிகார இயக்கம், அவரை தொடங்குற இயக்கம் தான். ஓகேங்களா, யாரு? சர் சையது அகமது கான் தொடங்கியது தான் 1875. பாருங்க, அதே 1875 நம்ம ஆரிய சமாஜம் உருவாக்கி இருப்பாங்க. ஆரிய சமாஜம் பஞ்சாப்ல உருவாக்கி இருப்பாங்க. இது சர் சையது அகமது கானோட அதிகார இயக்கம். அலிகார் நகர் அங்க உருவாக்குறாங்க. முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதுக்கு பேர் இப்ப யூனிவர்சிட்டியா மாத்தாங்க. ஓகேங்களா, ஆங்கிலோ அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் யூனிவர்சிட்டி காலேஜ் கல்லூரியை நிறுவினார். அதிகார இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தியே நடைபெற்றது, அப்பெயரை பெற்றது. இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல் ஆகும். 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகம் ஆனது. ரொம்ப முக்கியமானது. ஓகே, 1920 இந்த கல்லூரியை பிரிட்டிஷ் அரசாங்கமே தரம் உயர்த்தி இதுக்கு என்ன பல்கலைக்கழகங்கிற அந்தஸ்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஃபேமஸான யூனிவர்சிட்டினா அலிகார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு இஸ்லாமியத்தில் ஒரு மீட்பு இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இஸ்லாமியத்தில் ஒரு மீட்பு இயக்கம்னா அது தியோபந்த் இயக்கம். ஓகேங்களா, தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலயமாக்களால் தொடங்கப்பட்டது. இவ்வுலயமாக்கல் முகமது குவாசிம் நானோதவி, ரஷித் அகமது கங்கேதிரி ஆகியோரின் தலைமையில் 1966 உத்தரப்பிரதேசத்தில்
சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார். ஓகேங்களா. இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. ஓகே, உண்மையான இஸ்லாம் மதம் என்னவோ அது கற்றுத்தரப்பட்டது. இதன் நோக்கமே இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்பதாய் அமைந்தது. மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானார். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமத் உல் உலேமா, அதாவது இறையாளர்களின் அவை, ஹசனுடன் கருத்துக்கள். இது வந்து நிறைய குழப்படியான இருக்கும். இது வந்து இந்த இயக்கத்தோட பேர் பார்த்தோம், தியோபந்தி இயக்கம், ஒரு மீட்பு இயக்கம். ஓகே, இது தலைவராக யார் இருந்தா? மௌலானா முகமது உல் ஹசன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானதா. ஓகேங்களா, ரைட்டா? இந்த தியோபந்தி இயக்கம் என்ன மதத்துடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வியில் அமையலாம். ஓகே, அடுத்து இஸ்லாமிய மதம் முடிஞ்ச அடுத்து பார்சி மதம். இந்த காலத்துல பார்சி மதம் ரொம்ப முக்கியமான மதம். அதுல பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட போதில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்க தொடங்கப்பட்டது? பம்பாயில் தொடங்கப்பட்டது. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பார் ரஹமன்பாய் மஸ்தன்யான் சபா அப்படின்னு சொல்லிட்டு பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். ராஷ்ட் கோஃப்தார் அப்படிங்கிற ஒரு உண்மை விளம்பி என்பதே இந்த இயக்கத்துடைய தாரக மந்திரமாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த இயக்கத்துக்கு பேர் பார்த்துக்கணும், பம்பாய் மையப்பகுதியா இருக்குது. ராஷ்ட் கோஃப்தாங்கிற ஒரு ஸ்லோகனை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பிரேம்ஜி மல்பாரி என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்காக எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் சொல்றாரு. ஓகேங்களா, அது போக இச்சமூகம் பெரோஷா மேத்தா, தீன்சா வாட்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கினார். தொடர்கால காங்கிரஸ் முக்கிய பணியாற்றியார்கள். ஓகேங்களா, பெரோஷா மேத்தா நம்ம படிச்சிருப்போம் காங்கிரஸ். ஓகேங்களா, அடுத்து சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், பார்சியர்கள், அடுத்து சீக்கியர்கள், ரெண்டு அமைப்பு முக்கியம். ஓகேங்களா, அதுதான் பார்க்க போறோம். பஞ்சாப் தான் சீக்கியர்கள் சமுதாயத்துக்கு. நிரங்காரி இயக்கத்தின் தலைவரான பாபா தயால் தாஸ், பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, நிரங்காரி பாபா தயால் தாஸ். அடுத்து அது நிரங்காரின உருவமற்ற இறைவனை வழிபட செய்தார். சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சட்டங்கள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையும் ஆதி கிராந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி சொன்னார். ஓகேங்களா, இப்போ நிரங்காரி அப்படின்னா நிறமற்றது, உருவமற்றது, பாபா தயால் தாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்டு படிச்சா, உண்மையாவேப்பா, அவன் பேர் வந்து தாஸ். ஓகேங்களா, அவன் ரொம்ப நிறமா இருப்பான், வெள்ளைன்னு இருப்பான், நிறமா இருப்பான். அப்ப நிரங்காரி அப்படின்னா தாஸ்ன்னு முடியும் பேர். ஏன் அப்படின்னா இதே மாதிரி எடுத்து நாம்தாரின்னு ஒரு இயக்கம் வருது சீக்கியத்திலே. நிறம்னா தாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் பாபா வரும், இதுலேயும் பாபா வருது பாருங்க. அடுத்து பாபா ராம்சிங், அவர் என்ன உருவாக்குனார்னா நாம்தாரி இயக்கம், நம்ம ராமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நாம்தாரி ராம்னு வரும், நிரங்காரினா தாஸ்ன்னு முடியும். ஓகேங்களா, சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றொரு சமய சீர்திருத்த இயக்கமாகும். நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை, ஓகேங்களா, ஸ்கிர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, வாளை தவிர எல்லாத்தையும் வச்சுக்கணுமா அவர் சொல்றாரு. கிருபான் அப்படிங்கிற ஒரு கத்தியை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங் அறிவுரை கூறினார். ஓகேங்களா, இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கூறியது. ஓகேங்களா, என்ன கருத்துக்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து ஆரிய சமாஜம் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களோட ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸ் நிறுவப்பட்டது. ஓகே, சிங் சபா. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆதரவுடன் கல்சா என்ற அமைப்பை உருவாக்குனாங்க. ஓகேங்களா, முடிஞ்சதா? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நடைபெற்ற சீர்திருத்தம். அப்போ தமிழ்நாட்டில் என்ன சீர்திருத்தம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நமக்கு அடுத்த லெசனே வந்து தமிழ்நாடு சீர்திருத்தம் தான். ஓகேங்களா, ஆனால் தனியாக ஒரு 2 பேரை பற்றி மட்டும் தமிழ்நாடு சீர்திருத்தம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லெசன் முடிச்சிருவோம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் அந்த லெசன் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தத்தில் 2 பேர். ஒருத்தரை வந்து யார் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகளை பற்றி பார்க்குறோம். இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய யாரு அயோத்திதாசரை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ ராமலிங்க சுவாமிகள்னா வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்தார். மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவருடைய குடும்பம் சென்னையில் அவருடைய சகோதரன் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. முறையான கல்வி அவர் பெற்றிராவிட்டாலும் அளப்பெரிய புலமை பெற்றிருந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்று துயர்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களில் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தார். அவருடைய கருத்து. ஓகேங்களா, மேற்படி ராமலிங்க அடிகளார் என்ன செய்வாங்கன்னா 2 அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஒன்று 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார்.
பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்னும் பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த டேட்டா வந்து தமிழ் புக்கில் வேற மாதிரியும் சோசியல் புக்கில் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 56ல் சமரச வேத சன்மார்க்க சங்கம், 65 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. அதுதான் இங்கே கொஞ்சம் இயர் மட்டும் மாறி இருக்கும். நீங்கள் இதை இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் படிக்கும்போது அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 1966 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அவருடைய பாடல்கள் திருவருட்பா என்ற பாடல் தமிழை படிச்சிருப்பீங்க. ஓகேதா? 5818 பாடல்கள் இருக்கும்ல, திருவருட்பா அந்த தலைப்புல வந்து இவருடைய பாடல்கள் வந்து தொகுத்து வழங்கப்பட்டது. ஓகேதா? நம் நாட்டில் கொடிய பசி இருக்கும்ல, பசியில இழைத்து போவது. ஓகேதா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இந்த மாதிரி ஸ்லோகனை தான் ராமலிங்கடி தான் சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து வடலூர் இருக்கிற சத்திய ஞான சபை. இங்க என்னைக்கு நீங்க எந்த டைம் போனாலும் உணவு வழங்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இதோடைய நோக்கமே. பசி இல்லாம இருக்கணும். ஓகேதா? வரலாறு அதுதான் ராமலிங்க அடிகளார். அடுத்து அயோத்திதாசர். அவர் ஒரு தமிழ்நாட்டில் யார் இவங்க எல்லாருக்குமே முன்னோடியா இருந்தவர் அயோத்திதாசர் தான். ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டரும் ஆவார். ஓகே, எல்லா மதிப்புகளுக்கு உண்டு. சென்னையில் பிறந்த இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஓகேடா? ஒடுக்கப்பட்ட கோவில் நுழைவு ஆதரவாக குரல் எழுப்பினார். பண்டித அயோத்திதாசர். ரொம்ப முக்கியமானது அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஓகேடா? 1882 திராவிடர் கழகம், பழைய திராவிடர் கழகம். ஓகேடா? பெரியார் உருவாக்குனது கிடையாது. ஓகேடா? இது 1882. மேலும் 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் பத்திரிகையும், 1891 திராவிட மகாஜன சபை. எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 1891 திராவிட மகாஜன சபை உருவாக்குனாரு. அதோடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடைபெற்றிருக்கும். ஓகே, அப்போ 3 இயர். 882 திராவிடர் கழகம், அடுத்து வந்து 885 திராவிட பாண்டியன் இதழ், 891 நீலகிரியில திராவிட மகாஜன சபை. அடுத்து ஒரு பத்திரிகை இருக்கு பாருங்க. அடுத்து பிரம்மஞான சபை நிறுவியர்களில் ஒருவரான கர்னல் சால்காட் வற்புறுத்தியதன் காரணமாக 1898 இலங்கை சென்று அவர் அங்கு பௌத்த மதத்தை தழுவினார். 98. அடுத்து அவர் இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்திரிகை ரொம்ப முக்கியமானதுன்னா அவருக்கு இன்னொரு அமைப்பு சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை உருவாக்கினார். ஓகே, சென்னையில் உருவாக்கியிருப்பாரு. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகைகளை இவர் தொடங்கியிருப்பாரு. இது 1914 அவர் காலமாகும் வரையில் இது தொடர்ந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை பெயரை கொடுத்திருக்காரு. ஓகேடா? முடிஞ்சதா? ரைட். இதுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா இந்த லெசன்ல ராஜாராம் மோகன் ராயில் ஆரம்பிச்ச அயோத்திதாசன் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேடா? இப்போ இந்த லெசன் புரிந்து கொள்வதற்காக எப்படி நீங்க படிச்சீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். அந்த 5 கேள்விக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேடா? முதல் கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கின அமைப்பை பிரித்து புதிய ஒரு அமைப்பாக ஒருத்தர் உருவாக்குனார். அந்த அமைப்புடைய பெயர் என்ன? அந்த அமைப்பை உருவாக்குனது யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அப்படி இன்டேரக்டா கேட்கிற பாருங்க. ஓகே, ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், அதிகார இயக்கம் அதை உருவாக்கியது யார்? அதிகார இயக்கத்தோட உருவாக்கியது யார்? மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின், ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு இந்த கூற்று யாருடைய கூற்று? நாலாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியது யார்? திருப்பி சொல்றேன், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குனது யார்? 5 கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்களை அடுத்த கிளாஸ் வகுப்புல நம்ம இதே மாதிரி சந்திக்கிறேன். தேங்க்யூ.